தூத்துக்குடிக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமிய தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய விடாதீங்க. அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத இந்த நிரூபிச்சு காட்டுங்க. இங்க ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணியினுடைய செயலாளர். என்னோட இளைஞரணியில மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றக்கூடியவர் தான் சகோதரர் ராமஜெயம் அவர்கள். நல்லா சுறுசுறுப்பா, எனர்ஜெட்டிக்கா, எப்பொழுதுமே மக்களோடு மக்களா இருப்பவர். வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறது கிடையாது. வருஷம் முழுக்க எந்த நேரத்திலையும் சுக துக்கம் நிகழ்ச்சி கஷ்டம் எப்பவுமே மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் தான் திரு ராமஜெயம் அவர்கள். இவருடைய நல்ல செயல்பாடுகளை பார்த்துதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்களுக்கு பணியாற்ற ராமஜெயத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒட்டப்படாரத்துல ராமஜெயத்துக்கு உதயத்துறை சின்னத்துல. ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன பார்க்கும் போதும் அவருக்கு தனக்கு எதுக்கு வேணும், தனக்கு இந்த வேலை வேணும், இந்த அப்படிலாம் எதுவுமே கேட்டது கிடையாது. என்னுடைய தொகுதிக்கு இதை பண்ணி கொடுங்க, என் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி செஞ்சு கொடுங்க, என் மக்களுடைய பிரச்சனைகள் இது, என்னுடைய கோரிக்கைகள் இது, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னா ஒரு முறையும் என்னை பார்க்கும் போதும் அது கேட்பார்.